கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, போன வாரம் நாம ஒரு புதிய தலைப்பை எடுத்து பேச ஆரம்பிச்சோம். என்னது? எஸ், ஸ்கிரீன் அடிக்ஷன், மொபைல் போனுடைய பயன்பாடு. அதையும் தாண்டி மற்ற எதெல்லாம் நமக்கு ஸ்கிரீன்ல பார்க்குறோம், டிவியா இருக்கட்டும், இது டேபா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள்ல ஒரு மாடர்ன் இந்த கேஜெட்ஸ், இதுல குழந்தைகள் எந்த அளவிற்கு பெரிய அடிக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப அது மேல ஈர்ப்போட இருக்கிறாங்க, அதுல ரொம்ப அப்படியே தங்களுடைய முழு கவனத்தையும் கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய விஷயங்களை குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன வாரம் தொடர்ந்து இப்பொழுது நம்ம தொடர்ந்து அப்படியே பேச போறோம். சென்ற வாரம் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? எல்லாருக்கிட்டையும் மொபைல் போன் இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்கு? அவர் வச்சிருக்காரு, அவரை போன் எனக்கு வாங்கி தர மாட்டேன். பாத்துக்க. கீழே இது பாப்பா, எங்க அக்கா கீழே ஹவுஸ் ஓனர் கூட விளையாடுவியா நீ? படிக்கிறதுக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோலாம் இல்ல, 5%. அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல, எப்பயாச்சும் ஃபீல் ஆகும். எப்பயாவது ஃபீல் ஆகுது. டேய் வெளியே போடா. முடிக்க மாட்டேன், அவங்களே தருவாங்க. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றத தெளிவா இப்ப நம்ம புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். பேசலாமா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க எல்லாமே நாங்க இதுக்காக தான் கொடுத்தோம், ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக கொடுத்தோம். ஆனா எங்க பிள்ளைங்களாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அப்படின்றாங்க. உண்மையா? இப்படின்னா கருத்து சொல்லுமா. இந்நேரம் பொங்குறது இல்லை அப்படியே. தம்பி ஐபோனு, அதுதான் மண்ணை வாரி போட்டீங்களா அப்படின்னா ஐபோனுங்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க சார். அதாவது நாங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் யூடியூப்க்கு போனோம். அப்படி அதுலேருந்து நிறைய நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற எங்கள் அம்மாவே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆமாம், ஓகே, வெரி குட். சரி, அம்மா என்ன 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 வேலை செய்கிறாங்க? எங்கள் அம்மா டீச்சர். ஸோ அதில் ஸ்கூல் விஷயமா நிறைய வரும் வாட்ஸ்அப்பில். சூப்பர். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்போ அதில் டைம் போகாதா? இல்லை இல்லை இல்லை, இப்போ அவங்க ப்ரொஃபஷனலுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டைம் இருக்கும்ல, அப்படியே உங்களை மாதிரியே ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா? இது பார்த்துட்டு யாருங்க சொன்னா? நாங்கள் அவ்வளோ நேரம் தான் பார்க்கறது இல்லை, நாங்கள் கம்மியாக தான் பார்க்குறோம். அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. இப்போ எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக எப்படி சொல்றது, அவங்க பார்க்குற நேரத்தில் தான் நாங்கள் ஃபோனே எடுப்போம். பார்க்காத நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டோம். அம்மா எங்கப்பா அப்படிங்களா? ம், சரி. அதனால அப்படி அவங்களுக்கு தோணி இருக்கலாம். நாங்க இதெல்லாம் தொடர்றதே இல்லைங்க. நாங்களாம் தொடர நேரத்தில் நீங்க பாத்துடுறீங்க. எஸ். அது நான் என்ன பண்ண முடியும்? நானு நீங்க பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாரு. வேற என்ன? ஐயோ, அவர் ஒரு கருத்து சொல்றாரு. சொல்லுங்க. ஃபோன் வேற எதுக்காச்சும் இந்த டீச்சர் வேலையாச்சும் அமுச்சு விடுவாங்க, பேமெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது பார்ப்பாங்க. டக்குன்னு நான் திருப்பி பார்த்தா ஸ்டேட்டஸ்ல எல்லாமே யார் யார் பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி புரியல எனக்கு 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 ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நான் சொல்றேன் டாக்டர், நீங்க கொஞ்சம் வாங்க டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கேரா இருக்குது. அவன் என்ன சொல்ல வரானா, அவங்க டீச்சர் ஏதோ இன்ஃபர்மேஷன் அமைச்சிருக்காங்களா ஸ்கூல்ல இருந்து, அதை நான் போனை போய் பார்க்கும்போது எங்க அம்மா யாரெல்லாம் போன் செக் பண்றாங்க, ஸ்டேட்டஸ் செக், அதெல்லாம் அவங்க போய் பாக்குறாங்க. நான் இன்ஃபர்மேஷன் தான் பாக்குறேன். அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணத்தோட அதை பாக்குறான், நீங்க போய் கடைசியில் அதை ஒரு கண்டுக்காம பார்த்து இது பண்றீங்க. என்ன போகாம ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வேதனையா இருக்கு. நாங்க டீச்சர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் தான் போவோம். அதுக்குள்ள இவங்க பார்த்திருக்க ஸ்டேட்டஸ், யூடியூப் இதெல்லாம் காமிக்கும்ல, அதை பார்த்தோன்னா எங்களுக்கும் தோணும், சரி இவங்கெல்லாம் பாக்குறாங்க, நம்ம பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி நாங்களும். ஓ, நீங்க சாமியே இருப்பா, இது வேற மாதிரி யோசனையா இருக்குது. அதாவது நீங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக போறீங்க. அது என்னது? உங்க ஸ்கூல்ல இருந்து வர்றது போறோம், அதை டச் பண்ணி பார்த்துட்டு வரலாம்ல. இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னு ஏன் போய் பாக்குறீங்க? நோட்டிபிகேஷன் வருது இல்ல? ஓ, நிறைய யூடியூப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும்போது நாங்க எங்களோட செக் பண்ணும்போது இதெல்லாம் வரும்போது எங்களுக்கும் டெம்ப்ட் ஆகுதுல. நாங்க ஓகே, உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது, நீங்க பாக்குறீங்க. அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? மினிமம் 1 hour. அதுக்கப்புறம் அம்மா சொல்லலைன்னா நான் கண்டினியூஸா பார்த்துட்டே இருப்பேன். ஓ, வெரி குட். ஸோ அவங்க எவ்வளவு நேரம் பார்த்தாங்க அந்த நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்ணும்போது? ஆனா நீங்க அவங்க எவ்வளவு நேரம் பார்த்தாங்கன்னு தெரியல, ஆனா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை நீங்க 1 to 2 hours பாப்பீங்க. அப்படிதான் சொல்ல வரீங்க. ரிமைண்டர் வச்சு 1 hour பிரேக்
அப்புறமேட்டுக்கு படிக்க போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்து மறுபடியும் பிரேக். இப்படி நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு 1 hour 2 hours பார்க்க தோணுது. பாப்பா இருங்க, நம்ம அப்படி ஒவ்வொருத்தருக்கு கருத்தா வருவோம். இப்போ ஏற்கனவே எல்லாமே உங்க அம்மாங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் லைட்டா கேர் ஆகிட்டு இருக்கிறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது இருக்கா? என்ன நம்ம உங்களையே சொல்றாங்களே, நீங்க எவ்வளவு பாருங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கு. ஏமா நீங்க வேற ஏதாவது இருக்கா? நைட்டு ஃபுல்லா ஃபேஸ்புக் பார்க்கறாங்க, அப்பயே எங்களே மட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. யாருமா இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க? மம்மியா டாடியா? மம்மி கொடுங்க மம்மி, டீச்சர் மம்மி. அது ஈவினிங் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஃபேஸ்புக் பாக்குறோம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே டைம் அவங்க ஒரு ஃபோன் எடுத்து யூடியூப் பாக்குறாங்க. ஆமாமா, நீங்க பாக்குறீங்கனால நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஓகே, நைட் ஃபுல்லா பாக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நைட் ஃபுல்லா அவங்க பாக்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தான் முழிச்சு பாக்குறோமே. எவ்வளவு நேரம் பாக்குறாங்க? அந்த சாயங்காலம் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நைட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அதான் ஏன் அவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க? நீ இப்ப வந்து அடிக்கடி வந்து வாட்ஸ்அப் பார்ப்பாங்க காலேஜ் விஷயமா. அதுவும் இல்லாம என்ன விஷயமா? காலேஜ் விஷயமா காலேஜ் பார்ப்பாங்க. அவங்களோட இது தகுந்த மாதிரி நைட்டு வந்து 1 hour வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பாங்க. இப்போ அம்மா நைட் எல்லாம் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, கரெக்டா? அப்புறம் அம்மா சாயந்தரம் வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க, அப்போ நீங்களும் வேலை செய்யணும்ல? வேலை செய்ய பிடிக்கல. அவங்க ஃபோன் பார்க்கும்போது நான் ஃபோன் பார்க்கணும், அது ஓகே. அவங்க வேலை செய்யும்போது நீங்களும் வேலை செய்யணும் இல்லை? அவங்க என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் பண்ணணும்னா அது ஈக்குவல் தானம்மா? ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்க தானே. சின்ன பிள்ளைங்க வேலையே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க வந்து மொபைல் தான் பார்க்கணும் தான் சொல்லியிருக்காங்க, வேலை பார்க்கணும் வேலை சொல்லல. கரெக்ட் கரெக்ட். ஓகே, உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நீங்க வந்து மொபைல் விட்டுருங்க, அடுத்ததுல பேசுவோம். யார்கிட்டயாவது டேப் இருக்கா? டேபு, இது சிஸ்டம், கம்ப்யூட்டர் தனியா? போன் இல்லாதவங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட ஆமாமா, நீங்க போன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள கை தூக்குங்க. அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா? உங்கள்ட்ட இருக்கு, கொடுங்க அவர்கிட்ட. என்ன வச்சிருக்கீங்க நீங்க? கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. என்னத்துக்குங்க சார்? நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா மியூசிக்லாம் மேக் பண்ணுவேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். அதனால மியூசிக். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால மியூசிக் மேக் பண்ணுவீங்களா? ஓகே. என்ன அந்த பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன உங்களுக்கு வாழ்க்கையில? அவ்வளோ பெரிய பிரச்சனை யாரால அந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கு? அப்பப்போ தோணும், சரி மியூசிக் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதெல்லாம் நீங்க இது பண்றீங்க. நீங்க இப்ப இந்த மொபைல் பாக்குறீங்கல்ல, இந்த மொபைல் யூஸ் பண்றீங்க, இல்ல கம்ப்யூட்டர் தான் இல்லைன்ட்டீங்க, டேபும் நீங்க யூஸ் பண்ணல, அப்ப அதிகமான மெஜாரிட்டி வந்து இங்க மொபைல் யூசேஜ் தான். சரி, மொபைல் யூஸ் பண்றதுனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கொடுங்க. கண்ணு வந்து கெட்டு போயிரும் நிறைய சொல்றேன். எனக்கு என்ன கண்ணை கெட்டா போச்சு? நீங்க அக்காட்டு கொடுங்க. சைபர் புல்லிங் கேசஸ் வருது. அது நம்ம சைபர் புல்லிங் கேசஸ் எனக்கு தெரியல, தெளிவா சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கவுண்ட்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. நம்ம ஏமாந்துடாம பார்த்து யூஸ் பண்ணணும். ஒரு அலர்ட் மாதிரி வரும், அதே சம்டைம்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கும். உங்களுக்கு தனியா ஐடி வச்சிருக்கீங்களா? ஐடியெல்லாம் இல்லை, கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இமெயில் வச்சிருக்கேன். கூகுள் அக்கௌண்ட், அந்த இமெயில் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக் ஃபேஸ்புக், யூடியூப் இருக்கு. இல்ல யூடியூப் தனியா வச்சிருக்கீங்க. ஓகே, இது ஃபேஸ்புக் இருக்கா உங்களுக்கு? ஃபேஸ்புக்ல. அப்புறம் வேற என்னது? ட்விட்டர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. இன்ஸ்டா இருக்கா? இல்ல இல்ல, இதெல்லாம் இல்ல. ஓகே. ஆனா இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி இதுல வந்து ஃபேக் ஐடில உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு. வேற ஏதாவது இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆகுதா? வச்சு பார்க்காத, சொல்லு. கிட்ட வச்சு பார்க்காத, கொஞ்சம் தூரமா வச்சு பாரு, அப்புறம் கண்ணு வலிக்கும், அதிக நேரம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய தடவை நான் வேற வெப்சைட் போனேன்னா நிறைய பேர் ஸ்கேம்லாம் வரும், ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து ஏதாச்சும் சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்கேம் வந்து போலீஸ்காரங்களாம் வீக் வந்து செக் பண்ண அந்த மாதிரி நிறைய அப்படிதான் பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, ஆனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பாத்துங்கம்மா, இந்த ஸ்கேம் என்னென்னமோ சொல்றான், நமக்கு என்ன புரியவே மாட்டேங்குது. பேசாம நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு வந்துருக்கணும் போல இந்த ஷோக்கு. ஓகே, பிகர் பாய்ஸ் வாங்க சொல்லுங்க. இந்த யூடியூபர்ஸ். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட சைட்ல இருந்து என்ன மாதிரி இஷ்யூஸ்
ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும்? யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம தம் ஃபிங்கர்ல கேன்சர் வருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது தம் ஃபிங்கர்ல நிறைய வாட்டி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம ஷார்ட்ஸ் முடிஞ்சோன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இந்த ஃபிங்கர் சீக்கிரம் கேன்சர் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். சரி, வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பயமா இருக்குது. வேற சொல்லு. என்ன சொல்லு சாமி, சொல்லுங்க. ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் விளையாடுறதுனால அவங்க பவுடர் வச்சு யூஸ் பண்றதுனால அவங்க அந்த ரேகை கை ரேகை அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போயிடுது. இன்னைக்கு வேற ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆதார் கார்டுக்கு அதான் ரொம்ப முக்கியம். நிறைய நாளைக்கு போய் பேர் எங்கேயா வச்சேன்னா முடிஞ்சு போச்சு. ரேஷன் கார்டுல இருந்து ஒன்றும் கிடைக்காது. மொபைல் யூசேஜஸ் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஓகே, பவுடர் வச்சு யூஸ் பண்றேன்னா அவங்க அதிக நேரம் ஃபோன் வச்சு பவுடர் வச்சு யூஸ் பண்றதுனால அவங்க ரேகை அழிஞ்சு போயிடும். பவுடர் வச்சு யூஸ் பண்றாங்களா மொபைல்லையா? ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது கை வலிக்கும்னு சொல்லிட்டு பவுடர் வச்சு என்ன விளையாடும் போது செல்லமா? ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது யார் விளையாடுறாங்க ஃப்ரீ ஃபயர்? எங்க அம்மாவோட அக்கா. உங்க அம்மாவோட யாரு? அம்மா விளையாண்டாங்களா? அம்மாவோட அக்கா பையன். அக்கா பையன். அவங்க பவுடர் கையில போட்டு விளையாடுறாங்க. அவங்க பண்ணனால மேல இருக்கவங்க எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க பவுடர் வச்சு. ஓ, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. ஃப்ரீ ஃபயர் ஜாலியா இருக்கும்னு யாராவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லலையா? இல்லைங்க, ஃப்ரீ ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். எப்போ ஏதாவது இருக்காப்பா ஃப்ரீ ஃபயர்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பேன் பண்ணதுக்கு அப்புறம் அது தொடர்றது இல்லை. அதனால தான் நான் தொடர்றது இல்லை. அப்படின்னு இல்லை, அப்படிதான். அந்த கேம் விளையாடும் போது நீங்க ஸ்டார்டிங்ல விளையாடுனீங்கல்ல, எதனால உங்களுக்கு அது விளையாட தோணுச்சு? அதுக்குள்ள என்ன இருந்துச்சு விளையாடுற அளவுக்கு? மோஸ்ட்லி டீம் அப் பண்ணி லாக்டவுன் பீரியட்ல யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ வீட்லயே தான் இருப்போம். மோஸ்ட்லி டிவி தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னா காலில் பேசலாம், அது கொஞ்ச நேரம் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேரம் விளாட்லாம். அது ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். நான் என்ன சொல்ல, நீங்க கேம் விளையாடும் போது அது திருப்பி விளையாடும். அந்த உள்ளோட கேமோட ஃபார்மேஷன்ல என்ன உனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட்? அது என்னன்னா ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் நீங்க கேம்ல நீங்க ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி லெவல்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நீங்க கேம்குள்ள போவீங்க. ஓகே. சப்போஸ் நீங்க தோத்து போயிட்டீங்க, வேற ஒருத்தன் நம்மளை கில் பண்ணிட்டானா அடுத்தடுத்து விளையாடணும் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகும், ரொம்ப டெம்ட் ஆகும். ஓகே. அந்த என்ன ஃபீலிங் இருக்கும்? அது என்னடா அவன் நம்மளை கொண்டானே, அவனை நம்ம கொல்லாம விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வரும். ஸோ அதனால திருப்பி விளையாடணும் அப்படின்னு தோணும். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. அப்படி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். ஸோ பட் அந்த டைம்ல விளையாடும் போது யோசிச்சது இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுறதுனால அது அப்படியே போயிடும். ஓகே. வேற நீங்க சொல்லுங்க பாப்போம், ஃப்ரீ ஃபயர் பத்தி சொல்லுங்க. அதுக்கு அடிக்ட் ஆறாங்க நிறைய பேருன்னு சொல்லியிருக்காங்க. எதனால? அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணும், ரேங்க் புஷ் பண்ணும், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய. சோ அந்த லெவல் புஷ் பண்ண, அந்த ரேங்க் புஷ் பண்ண, அந்த நம்பர்னு ஒன்னு கிடைக்கணும். ஓகே. என்ன மாதிரி ஒரு கொடுக்குறாங்க? ரிவார்ட்ஸ்னு கொடுப்பாங்க இல்ல, ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க இல்லையா? என்ன கொடுப்பாங்க? ரிவார்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா? லெவல் முடிக்க அந்த மாதிரி நம்ம ரேங்க் அதிகமாகும். சில்வர், டைமண்ட் அந்த மாதிரி ரேங்க்லாம் இருக்கும், அதெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்? அது ஒரு எப்படின்னா ப்ரௌடு, இந்த கேம்ல நான் இவ்வளோ ரேங்க் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு ஷோ காட்டுறதுக்கு உன்னால எவ்வளோ முடியும்னு பார்க்கலாம், அந்த மாதிரி சில பேர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உன்னால எவ்வளோ முடியும், நீ டைமண்டா நான் சில்வரா அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரௌடு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு லெவல் போகணும். ஓகே, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரீ ஃபயர்ல எமோட்ஸ் அண்ட் ஸ்கின் கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே. நான் இது வச்சிருக்கேன், நான் இவ்வளோ ரேட் போட்டு 2000 கொடுத்து நான் இது வாங்கினேன், நீ வச்சிருக்கலையில அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுல காசு போட்டு வாங்கலாமா? காசு போட்டு என்ன வாங்குறது அதுல? எமோட்ஸ் அண்ட் ஸ்கின் கலெக்ஷன். ஓ, அதுல நீங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு அதை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணலாம், அந்த லெவல் கிராஸ் பண்ற. ஓ, அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட்டேஜ் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். என்னடா நீ இப்படி நான் இப்படி விளையாண்டுருக்கேன், என்னோட பாரு எப்படி கெத்த வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, சோ நீங்க ஒரு மணி போட்டு எக்ஸ்ட்ரா நீங்க வாங்குனீங்கன்னா அந்த ஃப்ரீயோட அதிகமா நீங்க பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கு இன் பிட்வீன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு ஹை மாதிரி ஒரு ஃபீலிங், அது ஒரு நல்ல ஃபீலிங். ஓகே. வேற என்ன ஃபீலிங் இருக்கு? இந்த விஷயத்து ஆடட் இந்த எமோஷனல் பை பண்றாங்கல்ல, அது ஒரு ரியல் நடந்த ஒரு விஷயம். அப்பாவனுடைய கிரெடிட் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பாவுடைய கிரெடிட் கார்டு நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான், அப்பாக்கே தெரியாமல். திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்டில் 2 lakhs இல்லை. என்னடான்னு பார்த்தா அவன் அந்த ஃப்ரீ ஃபயரில் இந்த விஷயம் இதை வாங்கணும்னு சொல்லி ஸ்க்ராட்ச் பண்ணி வாங்கி, அது அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த குழந்தைங்க போய் அவ்வளோ அடிக்ஷனாக இருந்தாங்க. அதனால தான் அதை பேன் பண்ணாங்க. பட் இன் சம்வாட்
இன்னைக்கு வேற வேற ஃபார்ம்ல வந்து வெவ்வேறு கேம்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு ரம்மி சர்க்கிளா இருக்கட்டும் இல்லை மற்ற ஏதோ உள்ள நுழைஞ்சு ஆனா ஏதாவது ஒரு வகையில அந்த குழந்தைங்களை ஆக்குபை பண்ணிட்டே இருக்குது. ஃப்ரீ ஃபயர் இது ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு இல்லை, வேற கேம்ஸ். சரி நீ ஃபீஃபா சொன்னேன்லப்பா, ஃபீஃபால சொல்லு பார்ப்போம். லெட் அஸ் டாக் அபௌட் அந்த கேம் எப்படி இருந்துச்சு சொல்லு. ஃபீஃபானா ஃபுட்பாலை பத்தி தான். ஓகே. வந்து எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். நான் வந்து ஃபுட்பால் கிளாஸ் போறேன். ஓகே. அப்ப நான் வந்து அங்க ஸ்கில்ஸ் கத்துக்க முன்னா இதுல என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு நான் பார்த்து அதை ட்ரை பண்ணலாம்ல. ஓகே. அதனால நான் ஃபுட்பால் விளையாடுறேன். ஓகே, அது ஓகே. நீ ஸ்கில் ட்ரை பண்ணல, பட் நீ அந்த ஸ்கில்லை நீ கையில தானேப்பா யூஸ் பண்ற, நீ காலை ஒன்றும் யூஸ் பண்ண போறது இல்லையே. இல்ல நான் அந்த ஸ்கில்ல பாக்கறல, அப்ப பார்த்து நான் வரும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா உங்க அம்மா இவ்வளவு நாள் சாம்பார் பண்ணிருக்காங்க, அதை நீ பார்த்துட்டாலும் நீ போய் பண்ணிடலாம் இல்ல? ட்ரை பண்ண தேவையே இல்லையே, இவ்வளோ நாள் பார்த்துருக்கியே, பண்ணிடலாம் இல்ல? ஷுவரா பண்ணிடலாம் இல்லப்பா, பார்த்தா பண்ணிடலாமே. பண்ணலாம், கூட இருந்து மம்மி சொல்லி கொடுத்தாங்க, நாமளும் அப்ப கூட நின்னு பண்ணணும் இல்ல? பார்த்தா பத்தாது இல்லையா? பண்ணணும் தானே. You should do it இல்ல? கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் தான். பார்த்தா அந்த இதெல்லாம் நான் பார்த்தா பண்ணிடலாம், கரெக்ட் தான், பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா பார்த்தா மட்டும் வருமா அப்படிங்கறது என்னோட क्वेश्चन. பார்த்தா மட்டும் வராது, நம்ம அதை ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். கரெக்ட். அப்ப நம்ம பிசிக்கலா ட்ரை பண்ணணும். அந்த பாலை எடுத்து பந்தை எடுத்து நீ சொல்ற அந்த ஒரு டாக்டிக்கை நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா வரும். அப்படிதானே சொல்ல வரீங்க? சரி, ஃபீஃபால எப்படி பாயிண்ட்ஸ் வருது சொல்லு பாப்போம். பாயிண்ட்ஸ்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பிளேயர்ஸ் எடுத்தா நம்மளுக்கு வந்து கிளாசிக் இந்த மாதிரி அதுலேயும் ரேங்க் இருக்கு, அதையும் நம்ம எப்படி போகலாம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு விளாட்றேன்னா நான் அவனையோட பாடுறா அதிகமாக கிளாசிக்கில் இருக்கேன், இந்த மாதிரி ப்ரோவில் இருக்கேன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு டீம் உங்ககிட்ட மெர்சி இல்லை, என்கிட்ட மெர்சி இருக்காரு, இந்த மாதிரி நம்ம வச்சு தான் போக முடியும் அதில். அதனால அவன் என்னன்னா நீ வாங்கிட்டே இப்போ நானும் வாங்குறேன்னா அவனும் ரொம்ப கேமில் விளாடுவான். ஸோ எல்லாமே ஒரு ரிவார்ட் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ், நமக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு மேலே நான் வரணும், இதுக்கு மேலே நான் போகணும், இதுக்கு மேலே நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தோணுது. சரி, அப்படி உனக்கு அந்த கேம் கொடுக்கல, இன்னைக்கு விளையாட வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன தோணும்? 1 வீக் 2 வீக் அப்படி இருப்பேன். அப்படின்னா 1/2 hour நான் எடுத்து விளாண்டுருவேன். கண்டிப்பா 1/2 hour விளையாடணும். இல்ல கொடுக்கவே மாட்டோம், இன்னைக்கு உனக்கு தர மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ உன்னோட மனசுல எப்படி உனக்கு எப்படி தோணும்? மனசுல எப்படின்னா இப்போ நான் எது கேட்டாலும் நீங்க தர மாட்டேறீங்க, இது நான் ஒன்று தானே கேட்குறேன், இதான் தாங்க அப்படின்னு நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நான் எங்க வேலையை நாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் நாங்க கேட்கணும். அப்புறம் நாங்க வந்து ஆரம்பிப்போம். அப்புறம் நாங்க என்ன வகையில பண்ணோம்? வேற என்ன கேம்ஸ் விளையாடுறீங்க? லாக்டவுன் டைம்ஸ்லலாம் ரோப்ளாக்ஸ்னு ஒரு கேம், அதே ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். அதுவும் என்னன்னா நீங்கள் டாப் அப் அதில் வந்து ரோபக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், காசு போட்டு ஸ்கின் வாங்கி அமௌண்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இது வந்து ஷூட்டிங் கேமில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோன்னு இருக்கு, அதுலேயே நீங்கள் கேமே உருவாக்கலாம். இப்போ அரம்சைன்னு போட்டால் இந்த ஸ்டன் இதெல்லாம் உருவாக்கி அவங்கெல்லாம் உட்கார்ற மாதிரி வச்சா அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது நம்மள கேம் ஆக்கிடுவாங்க. இல்ல இப்ப என்னன்னா இப்ப எனக்கு என்ன நடக்க நான் நினைக்கிறேன்னா, நீங்க ஆர்வமா கேக்குறது பார்த்தா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மொபைலோடய சுத்துவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப அவன் சொல்ற அவன் விவரிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்குமோ இப்ப அரம்சே ஒரு கேம் ஆக்கிடுவான் போல முடிக்கிறதுக்கு முன்னாடி. சரி சொல்லுப்பா, சொல்லு, அது என்னன்னு தான் கேட்போமே நம்மளும். நிறையா பண்ணலாம். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட லாக்டவுன் டைம்ஸ்ல வந்து ஷூட்டிங்லாம் வேணாம், கேஷுவலாக ஃபன்னாக வச்சா வேணும்னா அந்த கேம் தான் நிறைய பேர் விளையாடுறாங்க. ஷூட்டிங் எல்லாம் இல்லைன்னா ஃபைட்டிங் இருக்கும். ஃபைட்டிங் இருக்கும், நீங்கள் அதில் என்ன கேம் வேணால் இருக்கும். இப்போ வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர்னா அதுக்குள்ளேயே ஃப்ரீ ஃபயர்னு ஒருத்தர் உருவாக்கியிருப்பான், பப்ஜினா அதுக்குள்ளேயே ஒருத்தர் உருவாக்கியிருப்பான். இப்போ ஃபன்னான கேம்னா அதில் ஒரு ஃபன் ஹாபி மாதிரி ஒன்று, பாக்ஸிங் மாதிரி ஜம்ப் மாதிரி பண்ணி லாஸ்ட் கடத்துக்கு போனா நீங்க ஏதாச்சும் ரிவார்ட் தருவாங்க. என்ன ரிவார்ட் கொடுப்பாங்க? ரிவார்ட்னா இப்ப பறக்கிற மாதிரி ஒண்ணு. ஓஹோ, அப்புறம் இந்த ரெயின்போ. அதாவது வாங்கினா என்ன தோணும்? ஓகே, நம்ம எப்படியோ எடுத்துட்டோம், நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட எப்படியாவது சொல்லணும், அவங்ககிட்ட சீன் காட்டணும். வெரி குட், சூப்பர்ப்பா. அப்படி வாங்கிட்டு நம்ம ஒரு சீன் காட்டணும். சீன் காட்டினா என்ன ஆகும்? அவன் இதான் நீ வாங்கிட்டடாடா, நான் வாங்குறேன்டா இப்ப அப்படியே அடுத்த வீட்டுல இன்னும் கேம் இன்க்ரீஸ் ஆயிரும், அவனை நோண்டி விட்டுருவோம். சரி, ஓகே. வேற என்ன கேம்? பப்ஜி பேண்டானால ஃப்ரீ ஃபயர் புதுசா ஆரம்பிச்சு இப்ப ஃப்ரீ ஃபயர் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி தெரியும்? அது நான் என்ன கேம் விளையாண்டதுல. ஆனா நீங்க என்ன விளையாண்டு இருக்கீங்க? மேக்ஸ விளையாடல, என்ன விளையாண்டு இருக்கீங்க? டெம்பிள் ரன். டெம்பிள் ரன், ஓ வெரி குட். அது ரொம்ப ஃபேமஸான கேம் ஆச்சு. அந்த கேம் எப்படி விளையாடுவீங்க? அந்த கேம் நம்ம குதிச்சு போற மாதிரி தண்ணிக்குள்ள போற மாதிரி நிறைய வரும். ஓ, அது என்ன ஃபீல் ஆகும் நீங்க அது விளையாடும் போது?
அது போகும்போது நம்மளே அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஓ, ஸோ நீங்க அந்த இடத்துக்கு போற மாதிரியே தோணும். என்ன மாதிரி இடம் அது? அது வந்து டைல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. வெறும் நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா கீழே நம்ம தோத்துற மாதிரி, சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் சைடு ரோட் போகிற மாதிரி அந்த மாதிரி வரும். ஓ, அந்த கேம் விளையாடினா என்ன என்ன ஆகுது உங்களுக்கு? என்ன தோணுது? எங்களுக்கு வந்து நாங்களும் ஜெயிச்ச மாதிரி தோணுது எங்களுக்கு. ஏன் லைஃப்ல நீங்க ஜெயிக்கிறது இல்லையா? ஜெயிப்போம் இல்ல. லைஃப்ல என்ன மாதிரி ஜெயிப்பீங்க? நிறைய என்ன சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு ஒன்னோ ரெண்டு ஜெயிச்சது சொல்லுங்க பாப்போம். கராத்தேல நான் ஜெயிச்சிருக்கேன் நிறைய. ஓகே. அப்போ அந்த சந்தோஷமும் இந்த டெம்பிள் ரன் பண்ணும்போது சந்தோஷமும் எப்படி இருக்கு? எது பெட்டர்? கராத்தே. கராத்தே தான் பெட்டரா? ஷுவரா? டெம்பிள் ரன் நம்ம எப்போனாலும் விளையாடினாமே, கராட்டே ஏதோ ஒரு வாட்டி தானே பண்ண முடியும். இல்ல, நிறைய டைம் பண்ணலாம். ஓகே ஃபைன். அந்த சந்தோஷம்ங்கிறது நீ அந்த ஒரு மெடல் வாங்கும்போது அந்த சந்தோஷமும் இந்த டெம்பிள் ரன்ல நீ வாங்குற மெடலோட சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? எனக்கு மோஸ்ட்லி கராத்தே தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுல மெடல் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, வேற கேம்ஸ் என்ன விளையாடி இருக்கீங்க? அப்பவே சர்ஃபர்ஸ் விளையாடுவேன். ஓகே. அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல அவங்க ஓடுவாங்க. அதுல ஃபார்மேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும். என்ன ஃபார்மேஷன்? அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. போக போக இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்? அவங்க வந்து எல்லா ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி போறப்போ அந்த ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருக்கும். அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போக போக. அந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு வேற அந்த கேமை தவிர வேற உலகத்துல ஏதாவது அந்த மாதிரி சேம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா? ஸ்போர்ட்ஸ் அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது போக முடியலனாலும் இங்க இது அவைலபிளா இருக்கு. என்னாச்சு? அது அங்க போக முடியலன்னா இது அவைலபிளா இருக்குன்னு தோணுதா? அதுவும் ஸ்பெசிஃபிக் என்டர்டெயின்மெண்ட், இதுவும் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா இது நம்மளுக்கு கிடைக்குது. ஓ, இதுல ஈஸியா வின் ஆகுற சான்சஸ் அதிகம்னு சொல்றேன். எஸ் மேம். வின்னிங் இஸ் மோர் ஈஸி இன் திஸ் than in real life. எஸ் மேம். அண்ட் அது என்னன்னா பார்ட்டிசிபேஷனும் கூட பாருங்களேன். அங்க நான் ரியல்ல போய் என்ன சேர்த்துக்க சொல்றேன், அங்க என்ன சில சமயம் சேர்த்துக்க மாட்டாங்க, இல்ல அது குவாலிஃபை கூட நாம இருந்திருக்க மாட்டோம். பட் இங்க அப்படி கிடையாது. எனிபடி கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும். இது சுவாரஸ்யமா இருக்கா? மைக்கு எந்த கருத்து சொன்னாலும் மைக்கு தான். இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, எனக்கே பாதி விஷயம் தெரியல. இல்லை இந்த எதுக்குன்னா, இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு அதை அப்படியே சொல்லுங்க. அதை அப்படியே சொல்லுங்க. இல்லை, இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் இவங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், வை அவங்க எதுக்கு இந்த கேமிங்குள்ள போறாங்களோ, எதுக்கு ஹாப்பியா இருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன, வாட் டு யூ திங்க் இட் இஸ்? இல்லைங்க டாக்டர், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, இதை விட இதுல முக்கியம் என்னன்னா, நீங்க ஒரு விளையாட்டு சொல்ல போறீங்களா? இல்லைங்க, இப்ப பேன் பண்ணதை வந்து வேற ஒரு VPNல போட்டு விளையாடுறாங்க போது, வேற சிங்கப்பூர் அந்த மாதிரில போட்டு வந்து விளையாடுறாங்க போது அது ரொம்ப வருத்தமா. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நீங்க சக்கரை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சாப்பிடாதானங்க தோணும். அதே மாதிரி தானே குழந்தைங்களுக்கு பேனுன்னு ஒரு வார்த்தைங்கிறது அவங்களுக்கு இட்ஸ் நாட், அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஷுவர் தான். அப்படிதானங்க? அதெல்லாம் இது அங்கிள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேம்ஸ்ல என்னன்னு தெரியாது. அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது என்ன கேம்ஸ், அது ரைட் எது லெஃப்ட் எது எதுவும் தெரியாது. என் பையன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் விட்டுட்டா விளையாடுறது, நான் ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அந்த கேம்ல? நமக்கு ஆசையா இருக்கு, அது ரன் ஆயிட்டே இருக்கா, ஓகே நாமளும் போறோம்ல அடுத்தடுத்த பாயிண்ட். அப்ப அவன் கேட்பான் எத்தனை ரன் ஓடி இருக்க, நானும் ஒரு அடுத்தது அவன் கண்டினியூ பண்ணுவான், அவ திரும்ப நான் கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி ரொம்ப ஓவரா போயிடும் இருக்கு. இனிமேல் விளையாட்டு குடும்பம் தான். எத்தனை பாயிண்ட் ரெண்டு பேரும் போய் மீட் அவுட் பண்ணிருக்கீங்க? இல்ல அவ்வளவு, அப்புறம் போர் அடிச்சுச்சுன்னா அடுத்த கேம் போயிடும், அன்இன்ஸ்டால் பண்ணி விட மாட்டீங்க, அடுத்த கேம் போயிடும். நெக்ஸ்ட் கேம். வேற ஏதாவது ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா இந்த விளையாட்டுலாம் போயிருக்கிறாங்களான்னு எனக்கு இப்பதான் புரியுது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா. சின்ன குழந்தை விளையாடுறாங்க சார். ஆஹா, 5 இயர்ஸ்க்கு அவ விளையாடுறா, டெம்பிள் ரன் விளையாடுறா. கொடுக்க சொன்னோம்னா கூட கொடுக்கறது, நான் விளையாண்டுட்டு கொடுக்குறேன்மா, ஸ்டேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்றா. ஏன்னா இப்ப லீவ்னால ஃபுல் டே வச்சிருக்காங்க கையில, நம்ம ஒர்க் பண்ற போது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறாங்க. எங்க வச்சிருந்தாலும் போன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துடுறாங்க. சின்ன குழந்தையும் அப்படிதான் இருக்காங்க, பெரிய பொண்ணும் அப்படிதான் இருக்காங்க. நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். சரி, ஓகே, சொல்லுங்க. இதுல மெயினா அஸ் டீச்சரை நான் என்ன பாக்குறேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அவுட்டோரே சுத்தமா இல்லை. அவங்கள வந்து பேரண்ட்ஸும் வெளில கூட்டு போறதில்ல, ஸ்கூல்லையும் கேம்ஸ் பீரியட் அதிகமா இருக்கிறது இல்லை. அதை வந்து அவங்க பயன்படுத்தாதனால அவங்க வந்து சம்திங் வி நீட் அஸ் அ கம்பேனியன், இன்னொன்று வந்து அவங்க எனர்ஜி அவுட்லெட்டாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி கேம்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. கேம்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ரிவார்டு கொடுக்கும். இவங்க வீட்டில் எதுவும் யார் ரிவார்டு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி இப்போ கேம்ஸ் பீரியட் ஸ்கூலில் இருந்தால் தானே ரிவார்டு வர்றதுக்கு. கேம்ஸ் பீரியட் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அதனால அவங்க இந்த மாதிரி
போறாங்கன்னு ஒரு ஃபீலிங். நீங்க ஒரு நினைக்கிறீங்க? இங்க லெவினை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத்தனை கேம் விளையாண்டுருக்கான், இத்தனை கேம் பத்திலாம் சொல்லியிருக்கான். ஆனா கேம்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கையில வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். நான் என்னன்னு கேட்பேன், ஆனா சொல்லுவான். அதனால என்ன அவனுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரொம்ப கண்ணு சிமிட்ட ஆரம்பிச்சான். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. லாக்டவுன் பீரியடா இருக்கிறதுனால டெய்லி ஒரு கேரட் கொடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், ஃபோனை பிடுங்க ஆரம்பிச்சிட்டு பல்லாங்குழி, பரமபதம் இதை மாதிரி அவுட்டோர் கேம்ஸ், அவனோட ரிங் பால் விளையாடுறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தோம். அவன் அந்த கண்ணு சிமிட்டுறது கொஞ்சம் நிறுத்திட்டான். ஆனால் இவ்வளோ அவன் விளையாண்டுருக்காங்கன்னு இங்கே வந்து அவன் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இப்போ சிமிட்டுறதுலாம் இல்லை, இப்போ வந்து கண்ணு திருப்பி கையில் கொடுத்துட்டீங்க விளையாடுறதுக்கு? இல்லை, இப்போ கொஞ்ச நேரம் தான் பார்க்குறேன். ஸ்கூல் போகிறதுனால இப்போ கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை. சொல்லுங்க. இப்போ பேரண்ட் சொல்ற மாதிரி அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி கேம் அதிகமா நீங்க விளையாடும் போது பாடம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த பேரண்ட் அவங்க சொல்ற மாதிரி நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் குழந்தையோட அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அ டீச்சர் எங்களுக்கு பயங்கர நெருக்கமா இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு பாடங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்க அதிகாரிக நாங்க 10% வாங்கலைன்னா எங்களை ரொம்ப டார்ச்சருக்குள்ள கொண்டு போறாங்க. அப்போ இந்த குழந்தைங்க படிக்காம இந்த மாதிரி விளையாட்டுலயே அவளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ரொம்ப டார்ச்சரா நாங்க ஃபீல் பண்றோம். அதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு கையில மொபைல் போனதுக்கு காரணமே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். அதாவது ஆன்லைன் கிளாஸுக்காக நாங்க கொடுத்தோம். ஸ்பீக்கிங், நானும் ஆசிரியர். இன்னைக்கு நாம வந்து வேற வழியே கிடையாது, நாம தான் கொண்டு போய் கையில கொடுத்தோம். இப்ப நாம தான் என்ன ஆயிட்டு இருக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறோம். அவன் சொல்லிட்டு இருக்கிறான்ல, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறோம். அதனால நாம அந்த பதத்தை பயன்படுத்தவே கூடாது. இந்த குழந்தைங்க இப்படி ஆயிட்டாங்களே, கொடுத்தது கல்வித்துறை, வேற வழி கிடையாது. அந்த நாட்கள்ல வந்து ஈடு செய்வதற்கு ஒரு வழியே கிடையாது. குழந்தைங்க நேரம் சந்திக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. என்ன நடக்காம போச்சு அப்படின்றத இப்ப நம்ம பேச போறோம். அதனால வந்து நாம ஒரு சார்ந்து நம்ம டீச்சர்ஸா மட்டுமே திங்க் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நிறைய பெரிய டயலாக் தான் இருக்கு. சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிருந்துட்டு குழந்தைங்க டிவி கூட போட மாட்டாங்க. இப்ப அவங்க கையில கம்பல்சரி செல்போன் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம் ஆயிப்போச்சு. அதான் ஒரு வயசு குழந்தைய கேக்குதுன்னு. அதாவது எங்க வீட்டுல பக்கத்துல 2 குழந்தை இருக்கிறாங்க. ஒன்னு 2.5 வயசுல ஒன்னு விளையாடும், ஒன்று 1 வயசுல. கையில் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணால் வந்து நேராக வந்து செல்ஃபோனு தான் பிடுங்குறாங்க. அதேமாதிரி அந்த விளையாண்டுட்டு இருக்க குழந்தை வந்து வேம வந்து ஆமாம் ஊன்ட்டு வந்து கேட்கு, பேச்சு வரல, ஆனால் செல்ஃபோனில் எப்படி டச் பண்ணணுன்னு கையை வந்து நீட்டுறாங்க அவங்க. அன்பான நேயர்களே, நாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன், இந்த மொபைல் ஃபோன் பயன்பாடு எந்த அளவுக்கு குழந்தைகளை அப்படியே போட்டு உருட்டிட்டு இருக்குதுன்றதை நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்ம குழந்தைங்க, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பேசலாம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.